அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இன்றும் ஏராளமான பத்திரிகை செய்திகளில் பிரதான தலைப்புச் செய்தியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு, அதேபோன்று ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள், அதேபோன்று ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் மட்டுமே போன்ற தலைப்புச் செய்திகளில் பத்திரிகைகள் வெளியாக இருக்கின்றது. முறைய தினக்குரல், வீரகேசரி மற்றும் தினகரன் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளாக இடம் பிடித்திருக்கிறது. எனவே நாங்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள், சவாலுக்குட்படுத்திய மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். மனுதாரருக்கு வழக்கு கட்டணம் செலுத்தவும் உத்தரவு. சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான ரமேஷ் டி சில்வா, கனக ஈஸ்வரன், சுமந்திரன், அதே போன்று சாலிய பீரிஸ், மொஹான் வீரகான் உள்ளிட்டோரின் ஆட்சேபனங்களை ஏற்றது உயர்நீதிமன்றம் என்ற செய்தியோடு, ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களே என்பதை உறுதி செய்த உயர்நீதிமன்றம் பதவிக்காலம் நிறைவடையும் தினம் தொடர்பில் நீதிமன்றத்தினால் வியாக்கியானம் வழங்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு ஏற்காது தள்ளுபடி செய்தது. இந்த மனுவை தாக்கல் செய்த மொரட்டுவ பகுதியை சேர்ந்த வர்த்தகர் சிடி லெனவ வழக்கு கட்டணமாக 1 லட்சம் ரூபாவை செலுத்த வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் அதனை 1 மாத காலத்திற்குள் நீதிமன்றில் வைப்பிட வேண்டும் என்றும் கட்டளையிட்டது. பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜெயசூரிய தலைமையில் நீதியரசர்களான விஜித மலல்கொட, அதேபோன்று முர்து ஃபெர்னாண்டோ, பிரீத்தி பத்மன் சூரசேன, மற்றும் எஸ் துரைராஜா ஆகியோர் அடங்கிய 5 கொண்ட பூரண நீதியரசர்கள் குழாம் மனுவை பரிசீலித்து மேற்படி கட்டளையை பிறப்பித்தது என்றும் அந்த செய்தி தொடர்கிறது. அதேபோன்று இன்னும் சில விடயங்கள் நீதிமன்றத்தால் நேற்றைய தினம் கூறப்பட்டது. அதாவது நீதிமன்றங்களின் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று மனுதாரருக்கு குறிப்பிடப்பட்டது. அதே போன்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இது தொடர்பான செய்தி தொடர்கிறது. இந்நிலையில் முதலில் அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைக்க பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்க டி சில்வா அவகாசம் அளிக்கப்பட்டது. அதே போன்று கனக ஈஸ்வரன், ரமேஷ் டி சில்வா, அதே போன்று நீதியரசர் எஸ் துரைராஜா ஆகியோர் தங்களது கருத்துக்களை தெரிவித்த விடயங்களும், எம்ஏ சுமந்திரன் அவர்களும் இது தொடர்பான கருத்து தெரிவித்த விடயமும், அதே போன்று நீதியரசர் எஸ் துரைராஜா இந்த மனுதாரரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். 2019ஆம் ஆண்டு எழுத்தாணை மனுவை விசாரித்த நீதியரசர் குழாமில் நானும் ஒருவர். மனுதாரர் 3ஆம் நாள் நீங்கள் இருந்ததாக ஞாபகம் உள்ளது என்று கூறினார். அதே போன்று இந்த வழக்கு தொடர்பாக முழு விவரமும் வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்திலே வெளியாக இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாது, அல்லது ஜனாதிபதியின் பதவி காலங்கள் 5 வருடங்கள் என்பதை உறுதிப்படுத்தி நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. இப்படி இருக்கும்போது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய என்ன சொல்கின்றார் என்றால், உயர்நீதிமன்றத்தின் அறிவிப்பு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும், தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னாள் தலைவர் மஹிந்த என்ற செய்தியோடு அவரது புகைப்படத்தோடு இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்றது. அதே போன்று எதிர்க்கட்சி எம்பியான அர்ச்சனா ராஜகருண இவ்வாறு தெரிவிக்கிறார். ஜனநாயகத்தில் கை வைப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி முறியடிப்பு என்ற தலைப்பிலே வீரகேசரி பத்திரிகையிலே செய்தி வெளியாக இருக்கிறது. ஜனநாயகத்தில் கை வைப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் சிறந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. எனவே உரிய நேரத்தில் தேர்தலை நிச்சயம் நடத்த வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராஜகருண தெரிவித்தார். தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சிக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் தவிசாளரும் தொடர்ந்தும் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே வேட்பாளர் என ஒரு சந்தர்ப்பத்தில் கூறி வந்தவர்கள் பின்னர் தேர்தல் நடத்தப்படக்கூடாது என கூற ஆரம்பித்து விட்டார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் இதே உத்தியையே பின்பற்றினர். தேர்தலுக்கு பணத்தை வழங்குமாறு நீதிமன்றத்தால்
நிதியமைச்சின் செயலாளருக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பையும் கவனத்தில் கொள்ளாது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்தியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான தினத்தை அறிவிக்கும் அதிகாரம் இன்னும் 10 நாட்களில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும். ஆணைக்குழுவுக்கு அந்த அதிகாரம் கிடைப்பதற்கு முன்னர் இவ்வாறு நீதிமன்றம் சென்றுள்ளனர். எனினும் நீதிமன்றம் சிறந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. ஜனநாயகத்தில் கை வைப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது இந்த தேர்தலை பிற்போடுவதற்கு அல்லது இந்த தேர்தலை நடத்தாமல் காலம் தாழ்த்துவதற்கு ஒரு விதமான சூழ்ச்சி இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. அதாவது இதுவரை காலமும் மாளிகை சூழ்ச்சி என்று கூறப்பட்ட சூழ்ச்சி தற்போது அரச அச்சகத்தில் உருவாகும் சூழ்ச்சியாக மாறியிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினரும் பிவித்துரு எல உரிமை கட்சியின் தலைவருமாகிய உதய கம்மன்பில கூறுகிறார். அது வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்தி வந்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே இவ்வாறு வந்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போட அரசு அச்சகத்திற்குள் அல்லது அரச அச்சகத்தில் உருவாகும் சூழ்ச்சி என்று வந்திருக்கின்றது. இதே போன்றுதான் அரச அச்சகத்தில் சூழ்ச்சி ஒன்று உருவாகி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டது. அதே போன்று ஜனாதிபதி தேர்தலையும் பிற்போடுவதற்கான சூழ்ச்சி இடம்பெறுவதாக அவர் தெரிவிக்கின்றார். இது எப்படியோ இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. எவ்வித குளறுபடியுமின்றி உரிய நேரத்தில் தேர்தல் நடைபெறும் என்ற செய்தி வந்திருக்கின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உறுதியாக தெரிவிப்பு. இலங்கையை பொறுத்தமட்டில் இவ்வாண்டு தேர்தலுக்குரிய ஆண்டாகவே அமைந்திருக்கின்றது. எனவே யார் என்ன சொன்னாலும் எவ்வித குளறுபடியுமின்றி உரிய வேளையில் தேர்தல் நடத்தப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ரத்நாயக தெரிவித்தார். நிதி வளமின்றி எந்த ஒரு நாட்டிலும் தேர்தல்கள் நடத்திய வரலாறு கிடையாது. அதிலும் இலங்கையை பொறுத்தமட்டில் வங்குரோத்து நிலையிலிருந்து தற்போது மேலெழுந்து நாடாக காணப்படுகிறது. இலங்கையின் நிதி கையிருப்பு பற்றாக்குறையாக இருந்த காலத்தில் பிற்போடப்பட்ட தேர்தல்களை நடத்துமாறு அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வந்தன. ஆனால் இவை அனைத்துக்கும் நிதியே முக்கியம் என்பது தெரிந்திருந்தும் அதனை ஏற்க மறுத்துவிட்டார்கள். இலங்கை அரசியலில் தேர்தல்களை பொறுத்தமட்டில் இது ஒரு முதலீடாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் முதலீட்டாளருக்கு தேர்தலில் போட்டியிட முன்னுரிமை கொடுக்கும் கலாச்சாரம் தலை தூக்கி வருகின்றது என்றும் ரத்நாயக் அவர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அவர்கள் தெரிவிக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு இடத்தில் அவர் தெரிவிக்கிறார், தேர்தல் கால செலவீனங்கள் தொடர்பில் அரசியல் கட்சிகள் பொறுப்பு கூற கடமைப்பட்டுள்ளன. அதே நேரம் தேர்தல் கால செலவீனங்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர வேண்டிய தேவையும் எமக்குள்ளது. தற்போதைய அரசியல் களத்தில் ஜனாதிபதி தேர்தலோ அல்லது பொது தேர்தலா என்ற போட்டி ஒருபுறம் இருக்க, தேர்தலை பிற்போடுவது தொடர்பில் சர்ச்சைகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் எவ்வித குளறுபடியுமின்றி உரிய வேளையில் தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர் சொல்கிறார் தேர்தல் நடத்தப்படும் என்றும். அதே போன்று இன்னும் நேற்று 10 நாட்கள் இருந்தது. இன்னும் 9 நாட்களில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கிறது தேர்தல் திகதியை அறிவிப்பதற்கு. சரி, இப்படி இருக்கும்போது 15ஆம் திகதிக்குள் உறுதியான தீர்மானத்தை எடுங்கள், ஜனாதிபதி ரணிலிடம் பசில் ராஜபக்ச தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னிலை சிரேஷ்ட உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்று கூறுவது நகைச்சுவையாகிவிட்டது. எதிர்வரும் 15ஆம் தேதிக்குள் உறுதியான தீர்மானத்தை எடுங்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்சவுக்கு இடையில் அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற செய்தி தொடர்கிறது, பார்க்கலாம். அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது இருவருக்கும் இடையிலே. இதன் போதுதான் சந்திப்பின் போது அரசியல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னிலை சிரேஷ்ட உறுப்பினர்கள் அரசாங்கத்திடம் ஒன்றிணைவதாக குறிப்பிடுவது நகைச்சுவையாகிவிட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இந்த மாதம் முதல் வாரத்தில் அரசாங்கத்துடன் ஒன்றிணைவார்கள் என்று குறிப்பிடப்பட்டது. தொடர்ந்து இழுபறி நிலையில் உள்ளது. ஆகவே எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் உறுதியான தீர்மானத்தை அறிவியுங்கள் என்று பசில் ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் குறிப்பிட்டுள்ளதாக அறிய முடிகிறது. ஜனாதிபதி தேர்தல் குறித்து கட்சியின் கொள்கைக்கும் கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்களின் இணக்கப்பாட்டுக்கும் அமைய ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் உறுதியான தீர்மானத்தை எடுப்போம். ஆகவே தேர்தல் குறித்து உறுதியான தீர்மானத்தை தாமதமின்றி அறிவியுங்கள் எனவும் பசில் ராஜபக்ச ஜனாதிபதியிடம் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவின் உறுப்புரிமையை பெற்றால் அவரை வேட்பாளராக
களமிறக்குவது அல்லது ஆதரவு வழங்குவது குறித்து பரிசீலனை செய்யலாம். இதெல்லாம் நகைச்சுவையாக இருக்கின்றது. சாகர் காரியவசம், அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொட்டு கட்சியின் செயலாளர் சொல்கிறார், அங்கத்துவத்தை பெற வேண்டுமா. கிட்டத்தட்ட 1977ஆம் ஆண்டு பாராளுமன்றம் வந்து கிட்டத்தட்ட 47 வருடங்களுக்கு மேல் அனுபவமும் அரசியல் பல அரசியல் அனுபவத்தையும் கொண்ட ரணில் விக்ரமசிங்க அவருக்கு சொல்கிறாரு, கட்சியை விட்டுவிட்டு நீங்கள் வந்து முட்டு கட்சியிலே அங்கத்துவத்தை பெற்றால் நாங்கள் பரிசீலிப்போம் என்று. சரி, இப்படி இருக்கும்போது ராஜபக்ச தரப்பினர் ரணிலை ஆதரிப்பர் உதய கம்மன்பில கூறுகிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கும் செயற்திட்டத்திற்காகவே ராஜபக்சர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தார்கள். பொதுஜன பெரமுனவின் எதிர்காலத்துக்காக வேணும் ராஜபக்சர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவார்கள் என பிவித்துறையில உரிமை கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவிக்கின்றார். அதேபோன்று அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் தெரிவித்தார். பார்ப்போம் அந்த விடயம் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றதா என்று. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் பயமில்லை என்று பொருளாதார பாதிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டிய பசில் ராஜபக்ச குறிப்பிடுவது நகைச்சுவையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நேற்றைய தினம் உதய கம்மன்பில தெரிவித்தார். அதாவது இந்த நாட்டை யாரிடம் பொறுப்பு கொடுப்பது என்று பொதுஜன பெரமுன யோசித்த போது அவர்களால் சஜித் பிரேமதாசவையோ அனுரகுமார் திசாநாயக்கவையோ அல்லது ஏனைய தலைவர்களையோ அவர்கள் தெரிவு செய்யாத காரணம் அவர்களுக்கெல்லாம் ஆண் பிள்ளைகள் இருக்கிறது அல்லது ஆண் பிள்ளைகள் எதிர்காலத்தில் அரசியலை கொண்டு செல்வார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுத்ததுக்கான காரணம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுத்தால்தான் எதிர்காலத்தில் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி ஸ்தானத்திற்கு அல்லது ஜனாதிபதியின் நிலைக்கு அவரை உயர்த்த முடியும். ஆகவே தான் இவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தார்கள் என்று இது நான் சொல்லல, உதய கம்மன்பில நேற்று சொல்கிறார். உதய கம்மன்பில சொல்கிறாரு, இதுதான் காரணம். எனவே இந்த காரணத்திற்காகத்தான் ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தார்கள் என்று உதய கம்மன்பில சொல்கிறார். இது எப்படியோ அப்போது இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தது. காரணம், ஒரு பக்கம் மக்களது அறகலைய போராட்டம் இடம்பெற்றது, ஒரு பக்கம் எரிவாயு, ஒரு பக்கம் பெட்ரோல் எரிபொருள் எதுவுமே இல்லாத நிலை நாட்டில் இருந்தது. மருந்துகள் இல்லை, தட்டுப்பாடு ஏற்பட்டது. இப்படி இருக்கும் நிலையிலே அமைச்சர்களது வீடுகள் எரிக்கப்பட்டது. அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் வீடு எரிக்கப்பட்டது. இப்படி பல விடயங்கள் நாட்டிலே நடந்தது. எனவே இவற்றை அனைத்தையும் பார்த்து சிலர் பதுங்கினார்கள், ஓடி ஒளிந்தார்கள் என்று ஜனாதிபதி சொல்கிறார். இப்படியெல்லாம் ஓடி ஒளிந்தார்கள், பயந்தார்கள், நான் மட்டுமே பொறுப்பேற்றேன் என்று. ஆனால் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அன்று இந்த நாட்டை பொறுப்பேற்று வழிநடத்தி சென்றதை இவர்கள் இப்பொழுது ஞாபகப்படுத்துவதில்லை. காரணம், அது அவர்களுக்கு தேவை இல்லாத ஒரு விடயமாக மாறிவிட்டது. எப்படியோ இப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதியின் பதவி காலத்தில் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த பதவி காலத்தை தான் இவர் கொண்டு செல்கின்றார். ஆகவே நவம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நாள் கூட இவர் ஜனாதிபதியாக பதவி வகிக்க நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம் என்று இந்த பொதுஜன பெரமுன சொல்கின்றார்கள். இதை எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்றைய தினம் சாவகச்சேரி பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். பரவலாக சமூக வலைத்தளங்களில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாக பேசப்பட்டது. குறிப்பாக சாவகச்சேரி பதில் வைத்திய அத்தியட்சகர் கொழும்பிற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இதற்கு பிறகு அவர் மீண்டும் சாவகச்சேரிக்கு பதில் அத்தியட்சராகவே வருவாரா அல்லது வேறொரு பிரதேசத்திற்கு இடமாற்றப்படுவாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் சாவகச்சேரி மக்கள் சொல்கின்றார்கள், இதே வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா தான் எங்களுக்கு வேண்டும் என்று நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அவரது இடமாற்றம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் அதே வைத்தியசாலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். சாதாரணமாக ஒரு வைத்தியருக்கு, ஒரு அரச வைத்தியருக்கு இவ்வளவு மக்கள் திரண்டு அவரே வேண்டும் என்று சொல்கின்றார்கள் என்றால் அந்த வைத்தியர் உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டசாலி தான். காரணம்,
ஒரு வைத்தியருக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு கூட இவ்வளவு பேர் ஒன்று கூட மாட்டார்கள். ஆனால் ஒரு வைத்தியருக்காக நேற்றைய தினம் சாவகச்சேரி பிரதேசத்திலே ஏராளமான மக்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நடத்தியிருந்தார்கள். எனவே அவர் கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். எனவே கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அர்ச்சுனா என்ன சொல்கின்றார் என்றால், பதில் அத்தியட்சகராகவே கொழும்பிலிருந்து வருவேன் மக்களிடம் தெரிவித்து வெளியேறிய வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் வைத்தியசாலையிலே நீண்ட நேரம் இருந்தார். கிட்டத்தட்ட 4 மணி தொடக்கம் 5 மணி நேரம் வரை இவர் வைத்தியசாலைக்குள்ளே இருந்தார். அதற்கு பிறகு அவர் கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இன்றைய தினம் தெரிய வரும் இவரது இடமாற்றம் உறுதி செய்யப்பட்டதா, அப்படி இல்லை என்றால் மீண்டும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு பதில் அத்தியட்சகராகவே திரும்ப போகின்றாரா. சரி, எப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் அத்துருகிரிய பிரதேசத்திலே இடம்பெற்றது. இதிலே எமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பாடகி கே சுஜீவாவும் காயமடைந்தார். எனவே இது தொடர்பாக விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நம் நாடு தொடர்கிறது. நேற்றைய தினம் அத்துருகிரிய பிரதேசத்திலே ஒரு டேட்டூ நிறுவனம் ஒன்று திறப்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கோடீஸ்வர வர்த்தகர் என்று அடையாளம் காணப்படும் கிளப் வசந்த் அவருக்கும் அதே போன்று பாடகி கே சுஜீவாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. பிரதம அதிதிகள் இருவரும் வந்தார்கள். வந்து திறப்பு விழா முடிந்த நிலையில் ஒரு சிறு விருந்து பிரசாரத்திலே ஈடுபட்டார்கள். அந்த நேரத்தில்தான் வெள்ளை நிற காரில் வந்தவர்கள் இறங்கி, அதுவும் முதலாவது மாடியில் தான் அந்த டேட்டூ நிறுவனம் திறக்கப்பட்டிருந்தது. அந்த முதலாவது மாடிக்கு படிக்கட்டில் இருந்து ஏறி வந்து சுட்டுவிட்டு அதே படிக்கட்டில் இறங்கி அதே காரில் ஏறி செல்கின்றார்கள். அந்த சம்பவத்தை பார்ப்பதற்காக வந்த நீதியரசர் கூட, மஜிஸ்ட்ரேட் கூட அதிர்ச்சியாக போலீசாரிடம் கூறினார், என்னையா பட்ட பகலில் இவ்வளவு வெளிச்சம் இருக்கும்போது 2 பேர் வந்து சுட்டுவிட்டு அவர்களே காரில் ஏறி செல்கின்றார்கள் என்றால் இதுதான் நாட்டினுடைய நிலையா என்று மஜிஸ்ட்ரேட் கேட்டிருந்தார். செய்தி வெளியாகின்றது வீரகேசரி பத்திரிகை. துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த் உள்ளிட்ட 2 உயிரிழப்பு. பிரபல பாடகி கே சுஜீவா உட்பட 4 காயம். துப்பாக்கிதாரி பயணித்த கார் மீட்பு. அத்துருகிரிய பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்குள் நேற்று முற்பகல் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த் என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த் பெரேரா உள்ளிட்ட 2 கொல்லப்பட்டுள்ளதுடன் பிரபல பாடகி கே சுஜீவா உள்ளிட்ட 4 காயமடைந்துள்ளனர். இதனிடையே துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் பயணித்ததாக கூறப்படும் கார் நவகமுவ ஹொரத்தொட்ட பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்திலே மேலதிக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நியால் தல்துவ இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் அத்துருகிரிய நகரில் அமைந்துள்ள வர்த்தக தொகுதி ஒன்றின் 2வது மாடியில், பாருங்கள், நான் 1வது மாடி என்று சொன்னேன், 2வது மாடியில் அமைக்கப்பட்ட புதிய வர்த்தக நிலையம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக பிரபல பாடகி கே சுஜீவா, கிளப் வசந்த் என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த் பெரேரா உள்ளிட்ட 6 பேர் அங்கு வருகை தந்துள்ளனர். இதன் போது வெள்ளை நிற கார் ஒன்றில் வருகை தந்த அடையாளம் தெரியாத குழு இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. சம்பவத்தின் போது உயிரிழந்தவர்கள் 2 55 மற்றும் 38 வயது உடையவர்கள் எனவும் அவர்கள் கொழும்பு 7 மற்றும் அத்துருகிரிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக காயமடைந்த பிரபல பாடகி கே சுஜீவா உள்ளிட்ட 2 கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது. இதனிடையே சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட இதுவரையான விசாரணைகளில் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் பயணித்ததாக கூறப்படும் கார் நவகமுவ கொரத்தோட்ட பகுதியிலே கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இது இப்படி இருக்கும் போது அவர்களது துப்பாக்கியால் சுடப்பட்ட வெற்று தோட்டாக்களில் 3 எழுத்து கொண்ட ஒரு 3 எழுத்துக்களால் ஆங்கில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. KPI என்று பொறிக்கப்பட்டிருக்கின்றது. சில நேரங்களில் இது
கஞ்சி பானை இம்ரான் KPI இவர்களுடைய வேலையாக இருக்குமோ என்று சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றதாம். அதே நேரத்தில் துபாயில் நடந்த ஒரு நிகழ்வு ஒன்றின் போது மாகந்துர மதுஷும் அதே போன்று கஞ்சிபானை இம்ரானும் அங்கேதான் இருக்கின்றார்கள் என்று போலீஸுக்கு தகவல் கொடுத்தது இந்த கிளப் வசந்த என்றும் கூறப்படுகின்றது. அதனால் பழி வாங்குவதற்கு இது நடந்திருக்கலாம் என்றும், ஏற்கனவே கஞ்சிபானை இம்ரானுக்கும் இந்த கிளப் வசந்தவுக்கும் இடையிலே அடிக்கடி மோதல்கள் இடம்பெறுவதாகவும், எனவே வெளிநாட்டிலிருந்து இந்த மோதல் இந்த கொலை சம்பவத்துக்கான கான்ட்ராக்ட் கிடைத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இப்படி இருக்கும்போது இன்றைய சிங்கள பத்திரிகை பத்திரிகை அந்த புகைப்படத்தை வெளியாக இருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் 2 நிமிடத்திற்கு முதல் அந்த புகைப்படத்தை பார்க்கலாம். இதுதான் அவர்கள் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 நிமிடத்திற்கு முதல் எடுக்கப்பட்ட புகைப்படம். சுஜீவா கருப்பு நிற அடை அணிந்து அமர்ந்திருக்கின்றார். அதே போன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது கிளப் வசந்தவும் அவரது மனைவியும் இருக்கின்றார். எனவே இவர்கள் அந்த திறப்பு விழா முடிந்து தேநீர் உபசாரத்திலே அவர்கள் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் துப்பாக்கிதாரி இருவரும் உள்ளே வந்திருக்கின்றார்கள். வந்து சரமாரியாக துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கின்றார்கள். இப்பொழுது சுஜீவா சிகிச்சை பெற்று வருகிறார். சரி, இப்படி இருக்கும்போது இதை யார் செய்தது என்பது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. ஆனால் அந்த காரின் நம்பரும் போலி நம்பர் பிளேட்டாகவும் அல்லது இலக்கத்தகடாகவும் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இன்னும் ஒரு பத்திரிகையான மௌபிம பத்திரிகையிலே இதே செய்தி எவ்வாறு வந்திருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கலாம். அதாவது மௌபிம பத்திரிகையிலே இவர் தொடர்பாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அத்துர்கிரியேதி துவாக்கு கருவான்ட்ட பிலிவு கௌதமே கிளப் வசந்த், அதாவது யார் இந்த கிளப் வசந்த் என்று அவர் தொடர்பான செய்தி வந்திருக்கின்றது. சன் ஹீல் ஹோட்டல் குடும்பத்தின் தலைவராக இவர் கருதப்படுகின்றார். சன் ஹீல் என்று இலங்கையிலே எல்லா இடத்திலும் இந்த ஹோட்டல் இருக்கின்றது. நூரெலிய, பாசிக்குடா மற்றும் களுத்துறை, அதே போன்று பென்தோட்ட போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வலையமைப்பின் தலைவராக இருக்கின்றார். அதே போன்று கொழும்பில் இருக்கக்கூடிய இரவு விடுதிகள் பலவற்றின் உரிமையாளராகவும் இந்த கிளப் வசந்த் இருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் 17 வயதில் 20 அறைகளுடன் தான் அவர் இந்த சன்ஹீல் ஹோட்டலை ஆரம்பித்தாராம். ஆனால் இன்று நாடு முழுவதும் அந்த ஹோட்டல் இருப்பதாகவும் ஒரு பேட்டியின் போது அவர் குறிப்பிட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இப்போது இவர்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள். அந்த டாட்டூ நிறுவன திறப்பு விழாவுக்கு வந்தார்கள். அந்த டாட்டூ நிறுவன திறப்பு விழாவுக்கு அழைத்த டாட்டூ நிறுவன உரிமையாளரின் வங்கி கணக்குக்கு 10 லட்சம் ரூபாய் வந்திருக்கின்றதாம் துபாயிலிருந்து அந்த டாட்டூ நிறுவன உரிமையாளரின் வங்கி கணக்குக்கு 10 லட்சம் வந்திருக்கின்றதாம். காரணம், அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், கிளப் வசந்தவை கொள்வதற்கு நான் உதவி செய்தேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இன்றைய திவைன பத்திரிகையிலே அந்த செய்தி வந்திருக்கிறது. கிளப் வசந்த மரண்ண உதவு கலா டாட்டூ ஆயத்தனே இமிகரு சொல்லியிருக்கின்றார். இதுதான் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்றது. துபாய் வழியின் ஆப்பு லக்ஷதாயக கொன்ட்ராத்துவாக், துபாயிலிருந்து வந்த 10 லட்சம் ஒரு கான்ட்ராக்டை தான் செய்திருக்கிறார்கள், ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள். கிளப் வசந்த மரண்ண உதவு கலா என்று இந்த டாட்டூ நிறுவன உரிமையாளர் கூறியிருக்கின்றார். அவரது வங்கி கணக்குக்கு துபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வந்திருக்கின்றது. இப்போ இந்த சுஜீவா யார் என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகின்றேன். பிரபல பாடகி, பிரபல கலைஞர், சிரேஷ்ட கலைஞர். இப்பொழுது அவர் மத்தியில் இல்லை, அவரும் இல்லை, அவரது கணவரும் இல்லை. நிலாமதி பிச்சையப்பாவின் சகோதரி. அதே போன்று உங்களுக்கு தெரியும் ஸ்ரீதர் பிச்சையப்பாவின் மனைவிதான் நிலாமதி பிச்சையப்பா. மிக சிறந்த கலைஞர்களாக இலங்கையில் இருந்தவர்கள். எனவே நிலாமதி பிச்சையப்பாவின் சகோதரி தான் இந்த சுஜீவா விரைவில் நலம் பெற ஒரு கலைஞராக நாம் வேண்டுவோம், பிரார்த்திப்போம். சரி, இது தொடர்பான செய்தியை நாங்கள் விரிவாக பார்த்தோம். அடுத்ததாக மற்றொரு செய்திக்கு செல்கின்றோம். இந்த பாடசாலைகள் இன்று மூடப்படும் என்று கூறப்படுவது பொய், தவறு, வதந்தி. சகல பாடசாலைகளும் இன்று வழமை போல் இயங்கும் என்று தினகரன் பத்திரிகையில் செய்தி வெளியாகின்றது. ஆனால் ஆசிரியர் அதிபர்கள் சுகையின லீவிலே இன்று இருப்பார்கள். பணி பகிஷ்கரிப்பு காரணமாக அரச சேவைகள் ஸ்தம்பிதம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே செய்தி வெளியாகின்றது. இன்று பாடசாலைகள் இயங்கும் எனவும் அறிவிப்பு. சம்பள முரண்பாட்டை முன்னிறுத்தி நேற்று
திங்கட்கிழமை 200க்கும் மேற்பட்ட அரச தொழிற்சங்கங்கள் இணைந்து நாடளாவிய ரீதியில் மேற்கொண்ட பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பெருமளவான அரச துறை செயற்பாடுகள் ஸ்தம்பித்திருந்தன. தபால் சேவை ஊழியர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், நில அளவையாளர்கள், சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்ட அரச நிர்வாக தொழிற்சங்கத்தினர் ஒன்றிணைந்து நேற்றும் இன்றும் 2 நாள் சுகையின விடுமுறை தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், 20,000 சம்பளத்தை அதிகரித்து தாங்க. நேற்று ஒருவர் சொல்கின்றாரு, ஒரு அரச உத்தியோகத்தர், நான் 30 வருடமாக தொழில் செய்கின்றேன் அரச ஊழியராக, எனது சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 50,000 ரூபாய் தான். 30 வருடமாக நான் இந்த சேவையில் இருக்கின்றேன், எனவே என்னால் வாழ முடியாது என்று சொல்கின்றார். அதே நேரம் அப்படியே நாங்கள் ஆட்பதிவு திணைக்களம் பக்கத்திற்கு எங்களுடைய கேமராவை எடுத்துக்கொண்டு போனால் அங்கே சொல்கின்றார்கள், நாங்கள் மொனராகலையிலிருந்து இன்று காலை 2 மணிக்கு வந்தோம். நான் அனுராதபுரத்திலிருந்து இன்று காலை 1 மணிக்கு வந்து இறங்கினேன். விடிய விடிய நாங்கள் வரிசையில் நிற்கின்றோம். காலையில் சொல்கிறார்கள் வேலை நிறுத்தம் இன்று முடியாது என்று, திரும்பவும் செல்கின்றோம் என்று மிக கவலையோடு பொதுமக்கள் சொல்கின்றார்கள். யார் பக்கம் நியாயம் இருக்கிறது பாருங்கள். இவர்கள் 20,000 சம்பள அதிகரிப்பை கேட்கிறார்கள். ஆனால் 20,000 சம்பள அதிகரிப்பை கொடுப்பதற்கு இலங்கையில் உள்ள அனைத்து அரச ஊழியர்களுக்கும் கொடுப்பதற்கு 272 பில்லியன் வேண்டுமாம். பார்க்கலாம். 20,000 சம்பள அதிகரிப்பை வழங்க 272 பில்லியன் ரூபாய் வருடாந்தம் தேவை. வேட் வரியை 22% அதிகரிக்க வேண்டி ஏற்படும் என்கிறது அரசாங்கம். வேணா ஐயா வேணா, 18க்கே தாங்க முடியலை, 22. அரசுத்துறை ஊழியர்களின் சம்பளத்தை 20,000 ரூபாவினால் அதிகரிக்க வேண்டுமானால் ஆண்டுக்கு 275 பில்லியன் ரூபாய் மேலதிகமாக அவசியமாகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே 1% இது நமக்கு நிதி சவாலை ஏற்படுத்தும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ஷான் சேமசிங்க தெரிவிக்கிறார். மேலும் வேட் வரியை 4% உயர்த்துவது அல்லது நிறுவன வரி விகிதத்தை 42% உயர்த்துவது என்பனவற்றை செய்தால் அது சாத்தியமாகும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் சொல்றார். 22% வேட் வரியை உயர்த்தினால் எப்படி ஐயா தாங்குவது? அதே 15 லட்சம் அரச ஊழியர்களுக்கு தான் அந்த சுமையும் போகின்றது. அது அரச ஊழியர்களுக்கும் எங்களுக்கும் பொதுமக்களுக்கும், சாதாரண பொதுமக்களுக்கும், நாங்களும் பாதிக்கப்பட போகின்றோம். எல்லோரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 220 லட்சம் மக்களும் பாதிக்கப்பட போகிறார்கள் இந்த வேட் வரியை மீண்டும் கூட்டினால். ஆனால் ஜனாதிபதி திட்டவட்டமாக சொல்லிட்டார், முடியாது என்று சொல்லிட்டார். அத்தியாவசிய சேவையாக ஆக்கியும் பார்த்துட்டார். இன்றும் வரமாட்டாங்க, இன்றும் சுகையின போராட்டத்தில், சுகையின லீவு போராட்டத்தில் இருக்க போகிறாங்க. என்ன சொல்கிறது, சுகையின லீவு போராட்டத்தில் இன்றும் இருக்க போகின்றார்கள். இது தொடர்பாக தினக்குரல் பத்திரிகையிலும் செய்தி வந்திருக்கின்றது. சுகையின விடுமுறையால் அரச சேவைகள் முடக்கம், அதே போன்று வேலை நிறுத்தங்களின் பின்னணியில் அரசியல் இருப்பதாக வணக்கத்திற்குரிய கலாநிதி மெதகம தம்மானந்த தேரர் சொல்றார். இதற்கு பின்னணியில் நிறைய அரசியல் செயற்பாடுகள் இருக்கின்றது. இந்த அரசியல் கட்சிகள் தான் இந்த தொழிற்சங்கங்களை வழிநடத்துங்கிறாங்க. சில அரசியல் கட்சிகளும் சில தொழிற்சங்கவாதிகளும் இதை வழிநடத்துகிறாங்க என்று சொல்கிறாங்க. சரி, இதை எப்படியோ பார்ப்போம். இன்றும் சுகையின போராட்டம். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இலங்கை வந்திருந்தார். கடந்த ஞாயிறு அன்று இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தன் அவர்களது இறுதிக்கிரியில் கலந்து கொள்வதற்காக அண்ணாமலை வந்திருந்தார். எனவே அண்ணாமலையை சந்திக்கிறார் ஸ்ரீதரன் அவர்களும், அதே போன்று செந்தில் தொண்டமானும். அரசியல் தீர்வு, வடகிழக்கு இணைப்பு மிக அவசியம். அண்ணாமலையிடம் எடுத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சி. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைமையிலான குழுவினருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையிலே நேற்று முன்தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் வடக்கு கிழக்கு இணைப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. எல்லோரும் சந்தித்திருக்கிறாங்க. சம்பந்தன் அவர்களது இறுதிக்கிரியைக்கு வருகை தந்த அண்ணாமலை இருக்கின்றார், அதே போன்று செந்தில் தொண்டமான் இருக்கின்றார், அதே போன்று ஸ்ரீதரனும் இருக்கிறார், பேசியிருக்கிறாங்க. இப்போ அந்த காணாமல் போனோர் தொடர்பாக ஏதாவது கூற முடியுமா ஐயா? நிறைய மக்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகளையும் கணவனையும் மனைவியையும் இப்படியெல்லாம் தேடி, சகோதரனையும் தேடி இன்னும் தவிக்கிறாங்க. ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்க ஐயா அப்படி என்று எல்லோரும் மனதில் எண்ணிக்கொண்டிருப்பீங்க இருக்கு. காணாமல் போனோர் அலுவலக செயற்பாடுகளை விரைவுபடுத்த ஜனாதிபதி செயலாளரின் தலைமையில் செயலணி. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகளை விரைவுபடுத்தும், அதற்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்கவும் என
ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையில் விசேட செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இச்செயலணியின் முக்கிய அரசு நிறுவனங்களும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் உள்ளிட்ட அரசு சார்பற்ற கட்டமைப்புகளும் உள்ளடங்குவதாக இந்த காணாமல் போனதற்கான செயலணி, அதாவது ஜனாதிபதி செயலணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. போனோர் அலுவலகத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சட்டத்தரணி ஜெகநாதன் தட்பரன் தெரிவித்திருக்கின்றார். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு அளிக்கப்பட்டுள்ள ஆணையை இலகுபடுத்தல், அதன் செயற்பாடுகளை விரைவுபடுத்தல் மற்றும் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்கல் உள்ளிட்ட பணிகளே செயலணியினூடாக மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஜனாதிபதி செயலணி ஒன்று ஆரம்பித்திருக்கிறாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். பிரான்ஸ் தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் வெற்றி. ஜனாதிபதி மேக்ரானின் கட்சி 2ஆம் இடத்தில். பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் அதிகளவு ஆசனங்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளன. எனினும் அந்த கட்சிகள் தேவைப்படும் 577 ஆசனங்களை கொண்ட பாராளுமன்றத்திற்கு பெரும்பான்மையை உறுதி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தொங்கு பாராளுமன்றம் ஒன்றை ஸ்தாபிக்கும் நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி அப்படியே தொடர்ந்து செல்கின்றது. எனவே பிரான்ஸ் தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் வெற்றி என்ற செய்திதான் அந்த செய்தி. அதே போன்று இந்த 1700 ரூபாய் சம்பளம் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்திற்கு இடைக்கால தடை, அந்த வர்த்தமானிக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது நீதிமன்றம். எனவே நாடு முழுவதும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் 1700 ரூபாய் சம்பள விவகாரம் தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்தது ஈதோகா என்ற செய்தியும் ஜீவன் தொண்டமானது படத்துடன் அந்த செய்தி வெளியாகி இருக்கும். அதே நேரத்தில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே அந்த செய்தி வெளியாகின்றது, திரையில் பார்க்கலாம். 1700 ரூபாய் சம்பளத்தை அல்லது 1700 ரூபாவை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் வேதனத்தை பெருந்தோட்ட கம்பெனிகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றைய தினம் தோட்ட தொழிலாளர்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். அந்த வகையில் புகவந்தலாவ, காக்வால்ட்ஸ், கர்கஸ்வால்ட் மற்றும் அக்கரப்பத்தன ஆகிய தோட்டங்களில் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். அதன் போது அரசாங்கம் வாக்குறுதி அளித்தவாறு தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்க கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும், அவ்வாறு வழங்க மறுக்கும் பட்சத்தில் கம்பெனிகளிடமிருந்து தோட்டங்கள் மீள் பெற்றுக்கொள்ளுமாறும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கம்பெனிகள் தமக்குரிய நியாயமான சம்பளத்தை கொடுக்கும் வரை தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் தோட்ட நிர்வாகங்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். கதிர்காம பருவ காலம், எனவே கதிர்காமத்திற்கு செல்வது, கதிர்காமத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசிப்பது, அதே போன்று வெடியிட்டி கந்த என்று சொல்கின்ற ஏழுமலைக்கு செல்வது, இப்படியெல்லாம் நிகழ்வுகளுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்திலே முயற்சி செய்வீர்கள். இருந்தாலும் மாணிக்க கங்கையில் குளிப்பது கவனம். பார்க்கலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். மாணிக்க கங்கையில் முதலை கடிக்கு இலக்காகி குடும்பஸ்தர் உயிரிழப்பு. பெரையராவில் குழப்பம் ஏற்படுத்திய யானை. கதிர்காம மாணிக்க கங்கையில் நீராடிய ஒருவர் முதலை கடித்து ஸ்தலத்திலேயே பலியான சம்பவம் கொடியேற்ற தினமான கடந்த சனிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவ தினம் மாலை 5:30 மணி அளவிலே கொடியேற்றம் இடம்பெற்றது. முதலாவது பெரையர பெரிய ஊர்வலத்துக்காக மக்கள் தயாராகி கொண்டிருந்த வேளை பலர் மாணிக்க கங்கையில் நீராடி இருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த முதலை நீராடி ஒருவரை கடித்து குதறி இருக்கிறது. சற்று நேரத்தின் பின் அங்கு வந்த போலீசாரின் மீட்பு அணியினர் உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்டனர். பின்பு குறித்த சடலம் கதிர்காம வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. உயிரிழந்தவர் மட்டக்களப்பைச் சேர்ந்த நடுத்தர வயதுடையவர் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனவே இந்த மாணிக்க கங்கையில் குளிப்பது கவனம். சரி, அடுத்ததாக தங்கநகர் இளம் யுவதி படுகொலை தொடர்பில் கைதான காதலனை விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு. பிரேத பரிசோதனையில் தலைப்பகுதி தாக்கப்பட்டமை உறுதி என்றும் அந்த செய்தி வந்திருக்கின்றது. விசாரணை தொடர்கின்றது, பார்க்கலாம், பொறுத்திருந்து இது தொடர்பான மேலதிக தகவல்களை. அதே போன்று உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் இன்றைய தினகரன் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்க கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றது. உயர்தர பரீட்சை, அதாவது 2022ஆம் ஆண்டு சித்தியடைந்த மாணவர்களுக்கு அரச சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கற்கைகளை தொடர்வதற்கான செயற்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது என்ற செய்தியும் வந்திருக்கின்றது. சரி, இன்று ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் கொண்டு வந்தோம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இன்று தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.